குஜராத்திற்கு எதிரான ஐபிஎல் ஆட்டத்தில் வெறும் 35 பந்துகளில் சதம் விளாசியுள்ளார் ராஜஸ்தான் அணியின் இளம் வீரர் சூரியவன்ஷி. 14 வயதேயான சிறுவன் சீனியர்களுக்கே பயம் காட்டிய சம்பவம் இந்தியர்களை வாயடைத்து போகச் செய்துள்ளது. பார்க்க பாலகன் போல் இருக்கும் இந்த பயில்வான் சூரியவன்ஷி யார்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பீகார் மாநிலத்தில் உள்ள சமஸ்திபூர் மாவட்டத்தில் மோதிபூர் எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் வைபவ் சூரியவன்ஷி. 2011ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி சூரியவன்ஷி பிறந்தார். இவரின் தந்தை சஞ்சீவ் சூரியவன்ஷி ஒரு விவசாயி. தனது மகனின் கிரிக்கெட் கனவுக்காக தனக்கிருந்த நிலத்தையும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு விற்று அந்த கனவுகளை நனவாக்க உழைத்தவர். கிரிக்கெட் மீது ஏற்பட்ட காதலால் 8 வயதிலேயே மாவட்ட அளவில் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டிக்கு சூரியவன்ஷி தேர்வானார். இதன் பிறகு கடந்த 2023-24ஆம் ஆண்டில் ரஞ்சிக் கோப்பை தொடரில் பீகார் அணிக்காக 12 வயதான வைபவ் சூரியவன்ஷி அறிமுகமாகி விளையாடினார். வினுமன்கட் கோப்பையில் பங்கேற்ற சூரியவன்ஷி 5 இன்னிங்ஸ்களில் 96 ரன்களை விளாசினார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான சாலஞ்சர் முத்தரப்பு தொடரில் இங்கிலாந்து வங்கதேசத்துக்கு எதிராக இந்திய அணியில் வைபவ் சூரியவன்ஷி அறிமுகமானார். இந்த தொடர்தான் சூரியவன்ஷியை யார்டா இந்த பையன் என கிரிக்கெட் வட்டாரத்தினரை திரும்பி பார்க்க வைத்தது. அதன் பிறகு அண்டர் 19 பிரிவில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 58 பந்துகளில் சூரியவன்ஷி அடித்த சதம் ராஜஸ்தான் அணியை காந்தம் போல் ஈர்த்தது. இந்த ஆட்டத்துக்கு பிறகு சூரியவன்ஷியை எப்படியாவது ஐபிஎல் ஏலத்தில் வாங்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இறங்கி இவரை வாங்கியது ராஜஸ்தான் அணி. இப்படி ஒரு பொடியனை எடுத்து விட்டோமே, இவன் சரிபட்டு வருவானா என ராஜஸ்தான் அணியின் ஃபேன்ஸ் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் அனைவரையும் வாயடைத்து போகச் செய்தார் சூரியவன்ஷி. ஐபிஎல்லில் விளையாடும் இளம் வீரர் என்ற பெருமைக்குரிய வைபவ் சூரியவன்ஷி ராஜஸ்தான் அணியில் அவர் ஆடிய தொடக்க ஆட்டத்தில் இருந்தே தான் யார் என நிரூபித்து வருகிறார். இந்நிலையில் ஏப்ரல் 28ஆம் தேதி குஜராத்திற்கு எதிராக நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் 35 பந்துகளில் இவர் அடித்த சதம் மொத்த இந்தியாவையுமே ஆடிப்போகச் செய்துள்ளது. அவர் சதம் அடித்ததும் பெவிலியனில் இருந்த சக வீரர்களும் மைதானத்தில் இருந்த ரசிகர்களும் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினர். அத்துடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் வீல்சேரில் இருந்து எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினார். இதோடு சேர்த்து ஒரே போட்டியில் ராஜஸ்தான் வீரர் வைபவ் சூரியவன்ஷி பல சாதனைகளை படைத்துள்ளார். முதலாவதாக ஐபிஎல் வரலாற்றில் அதிவேகமாக சதமடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இரண்டாவதாக ஐபிஎல் தொடரில் ஒரு போட்டியில் அதிக சிக்ஸர் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையில் முரளி விஜயுடன் முதலிடத்தை பகிர்ந்துள்ளார். மூன்றாவதாக ஐபிஎல் தொடரில் குறைந்த வயதில் ஆட்ட நாயகன் விருது வென்ற வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். நான்காவதாக ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த இன்னிங்ஸ்களில் சதமடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்தியாவே வியந்த இந்த தருணம் குறித்து சாதனை நாயகன் சூரியவன்ஷியிடம் கேட்டபோது, எனது 3வது இன்னிங்ஸிலேயே சதம் அடிக்க முடிந்தது சிறப்பானது. ஐபிஎல்லில் 100 ரன்கள் எடுப்பது கனவாக இருந்தது. இன்று அது நிறைவேறியுள்ளது. எனக்கு பயம் கிடையாது. நான் அதிகம் யோசிக்க மாட்டேன். நான் விளையாடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன். இந்நிலையில் 14 வயதில் சீனியர்களை பந்தாடிய கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி இளங்கன்று பயமறியாது என்ற வாக்கியத்திற்கு சிறப்பாக பொருந்துவார் என பலரும் பாராட்டி வருகின்றனர்.